தானியேல் 6:10 இப்படியாக இருக்கிறது. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமாங்க, இக்கட்டான நிலைமையில இருந்தப்ப கூட அவர் தேவனுக்கு உண்மையாகவும் ஜெபத்துக்கு உண்மையாகவும் இருந்தாருங்க. தானியேல் தவறான நேரத்துல கூட சரியான ஒரு காரியத்தை செஞ்சாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்துட்டீங்களா? இப்போ நீங்க சரியான முடிவு செய்யலாம். உங்க கண்களை ஏறெடுத்து, இயேசுவே, நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், ஆனா இனி நான் சரியான முடிவு எடுக்க நீங்க எனக்கு கூட இருங்க அப்படின்னு உங்க வாயினால நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்கள் தவறுகளை அனைத்தும் மறந்து அதை திருத்துகிற தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காருங்க. அதை திருத்த மட்டும் இல்லைங்க, அது நன்மைகளை உங்களை புசிக்க வைப்பாருங்க. அப்படி உண்மையுள்ள தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தவறான முடிவு எடுத்திருக்கலாம், உங்களுடைய வேலையில தவறான முடிவு எடுத்திருக்கலாம், ஆனா ஒரு நாள் தேவன் உங்க மேல வச்ச சோஸ் தவறா போகவே போகாதுங்க. ஏன்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனால அவர் உங்க மேல வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க முழு இதயத்தோட இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் எல்லா விதமான தவறுகளையும் திருத்தி உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். God bless you.